உலக பிரசித்தி பெற்ற தேவ ஊழியரான பில்லி கிரஹாமை நாம் நினைக்கும்போது அவரது உயரம், நிறம், பிரசங்கிக்கும் தன்மை ஆகியவற்றோடு நம் நினைவுக்கு வருவது அவரது கூட்டத்திற்கு வரும் திரள் கூட்ட மக்கள் வெள்ளமே. மிகவும் அதிகமான மக்களுக்கு சுவிசேஷம் அறிவித்த தேவ மனிதர்களில் பில்லி கிரஹாம் முதலிடத்தில் உள்ளார். மற்ற ஊழியரை விட உங்களை தேவன் அதிகமாக பயன்படுத்துவது ஏன் என்ற கேள்வியை அவர் முன் வைத்தபோது, அதுதான் பரலோகம் சென்றவுடன் ஆண்டவரிடம் நான் கேட்கும் முதல் கேள்வி. ஆகிலும் இன்று என்னை பொறுத்தவரை அது தேவ கிருபையே என்றுதான் சொல்லுவேன் என்று தாழ்மையாக பதிலளித்தார். பின்னும் அவர் சொன்னது, ஊழியத்தின் ஆரம்ப காலத்தில் நானும் எனது உடன் ஊழிய நண்பர்களும் சேர்ந்து எடுத்த ஒரு தீர்மானமும் காரணமாக இருக்கலாம் என்றார். அந்த தீர்மானம் என்னவென்றால், தனது மனைவியை தவிர வேறு எந்த பெண்ணுடனும் ஒருபோதும் தனியாக இருக்க மாட்டேன் என்ற உறுதிமொழிதான். தேவன் இந்த தீர்மானத்தை கனம் பண்ணி இருக்கிறார் என்று நினைக்கிறேன் என்பதாய் பதிலளித்தார். பில்லி கிரஹாம் தனது வாழ்வில் எடுத்த பரிசுத்த தீர்மானமே தேவனால் அவர் வல்லமையாக பயன்படுத்தப்பட உதவி செய்தது. பிரியமானவர்களே, தேவனுக்காக எதை செய்ய நாம் விரும்பினாலும் சரி, அல்லது தேவனால் பயன்படுத்தப்பட வேண்டுமென்று விரும்பினாலும் சரி, அதற்கு அடித்தளம் பரிசுத்தமே. பரிசுத்த மனிதன் பரிசுத்த தேவனின் கரங்களில் பயங்கரமான ஆயுதம். சிந்தையில், பார்வையில், பேச்சில், கேட்பதில், செயல்படுவதில் என்று எல்லாவற்றிலும் இருக்க வேண்டிய ஒன்றே ஒன்று பரிசுத்தமே. பரிசுத்தமே பரவசமே என்று பாடுவதோடு நின்றுவிடாமல் பில்லி கிரஹாமை போல பரிசுத்தத்தை வாழ்வில் கடைபிடித்தால் தேவனால் பயன்படுத்தப்படுவது நிச்சயமே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.